ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையை, நடக்கும் மோசமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கும் என் பிள்ளைக்கு ஆறுதலால், வார்த்தைகளால் அல்ல, உன் பிரியமான கந்தனையே நான் இன்று அழைத்து வந்துள்ளேன். அவர் உன்னோடு பேச ஆசைப்பட்டுள்ளார் என்பதனை புரிந்து கொண்டு அவரின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அதன்படி கேட்டு நட. நீ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட அத்தனை காரியங்களையும் நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உன் பின்னால் இருந்து இந்த கந்தன் அத்தனையும் நடத்தி தருவேன். உன் கண்முன்னே எதிரில் வரும் அத்தனை சூழல்களையும், உன் பலமானாலும் சரி, உன் பலவீனமானாலும் சரி, எதையும் மற்றவரிடம் காட்டிக்கொள்ளாமல் முகத்தினில் சிறு புன்னகையுடன் இந்த வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ்ந்தாக வேண்டும் என்று உன் மனதினில் வைராகியத்தோடு, உன் கந்தன் உன் அருகினில்தான் இருக்கின்றேன் என்ற நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இரு. நடப்பது நடக்கட்டும் என்றிருக்காமல், நடப்பது அனைத்தும் நன்மையாக இருக்கட்டும், அது இந்த கந்தனின் துணையோடு என்று அத்தனை சூழலையும் என்னிடத்தில் சமர்ப்பித்து என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்துவிடு. இதுவரை நீ செய்த அத்தனை பாவத்திற்காகவும் அத்தனை குற்றத்திற்காகவும் என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிடு. உன் மோசமான சூழ்நிலைகள் அனைத்தையும் மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும். அத்தனையும் நான் மாற்றி காட்டுகின்றேன். இதற்காக மற்றவரின் மேல் தேவையில்லாமல் கோபப்படாதே. அவரவர்களின் கடமையை தானே செய்கின்றார்கள். உனக்குரிய கடமைகள் அனைத்தையும் என் பொறுப்பில் விட்டு, உனக்கு வேண்டியது அனைத்தும் உரிய காலத்தில் வந்து சேரும். அதை விடுத்து அகங்காரமாய் நீ செயல்படுவதனால் நீ எந்த லாபமும் என்னிடம் இருந்து பெறமாட்டாய் என்பதனை புரிந்து கொள். மாறாக உன் எண்ணங்களுக்கு விரோதமாகத்தான் அனைத்தும் நடக்கும். என் காலை பிடித்து கொண்டிருக்கும் என்னுடைய பிரியமான பக்தனுக்கு பயம் என்ற சொல்லே கிடையாது. அவன் வாழ்வினில் அவன் வேண்டியது அனைத்தையும் அவன் தேடாமலேயே அவனிடம் வந்து சேரும். இந்த கந்தனின் தெய்வீக ஆற்றல் உன்னுள் ஒளிந்திருக்கின்றது என்பதனை இன்று புரிந்து கொண்டாய் அல்லவா? ஆம், இதற்காகத்தான் இத்தனை நாள் போராட்டங்களும் நடந்தது. இனி உனது வாழ்வை இந்த கந்தன் மகத்துவமான உச்சத்திற்கு அழைத்து செல்வேன். கவலைப்படாதே, எதை நினைத்தும் சோர்ந்து விடாதே. இனிதான் நீ தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். ஒவ்வொரு காரியங்களையும் என் துணை கொண்டு, என் நாமத்தை சொல்லிக்கொண்டு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வேகத்தோடு மட்டுமல்லாமல் விவேகத்தோடும் செயல்பட வேண்டும். அதுதான் உனது வேலை. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கின்றேன். தற்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கும் சூழ்நிலை யாரால் வந்தது என்பதனை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? ஆம், உன்னுடைய அத்தனை நெருங்கிய உறவுகளால் தான். இம்மாதிரியான போலி உறவுகள், நீ வாழவே கூடாது என்று ஆசைப்படும் உறவுகள், நீ துக்கத்தில் இருக்கும் பொழுது அதை கண்டு சிரித்துவிட்டு முகம் திருப்பிக் கொண்டு போகும் இந்த பொய்யான உறவுகள் உனக்கு தேவைதானா என்று இன்றோடு முடிவு செய்துவிடு. அவர்களிடம் இருந்து நீ தள்ளியே இரு. என் துணை உனக்கு போதாதா? நான் தான் உனக்கு அனைத்தையும் செய்து தருகின்றேன் என்று சொல்கின்றேன். உன்னுள் அனைத்து திறமைகளும் புதைந்துள்ளது என்பதனை நான் முழுமையாக அறிவேன். அந்த திறமைகள் அனைத்தையும் எனது வழியில் நீ பயன்படுத்து. நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். இந்த கந்தன் உன் மீது வைத்துள்ள அன்பை நீ புரிந்து கொள்வதற்கும் உனக்கு மனப்பக்குவம் வேண்டியதுள்ளதம்மா. அந்த மனப்பக்குவத்தை அடைவதற்காகத்தான் இத்தனை சோதனைகளும் நடந்தது. இதனை இன்று புரிந்து கொண்டாயா? என் பிள்ளையான நீ, என்னுடைய பாசமான பிள்ளையான நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாய். இனி நீ எனது வழியினில் செயல்படுவாய் என்பதனை நான் முழுமையாக நம்புகிறேன். என் மீது உனக்கு எந்த பயமும் வேண்டாம், பக்தியும் வேண்டாம். என் மீது உனக்கு அதீத பாசம் இருந்தாலே போதும். நானும் உங்கள் குடும்பத்தில் ஒருவன்தான் என்பதனை புரிந்து, இதனை தான் நான் உங்களிடம் வேண்டுகின்ற கந்தனின் பாதுகாப்பு கரங்கள் உன்னை நோக்கியே இருந்தது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போயிற்று. அதற்கு காரணம் உன்னை சூழ்ந்துள்ள அத்தனை எதிர்மறை ஆற்றல்கள்தான். அந்த எதிர்மறை ஆற்றல்களை முதலில் தூக்கி எறி. உன் மனதினுள் முழுமையாக நேர்மறை சிந்தனையை இப்படி நீ செய்தால் உன்னை இந்த போலி மனிதர்கள்
செய்யும் அச்சுறுத்தல்களும் அவர்கள் உனக்கு செய்யும் பிரச்சனைகளும் உன்னை தாக்காமல் என் கரங்களானது உன்னை பாதுகாக்கும். நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதனை நீ முழுமையாக புரிந்து கொள். எத்தனை பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் என்ன, எத்தனை பெரிய கோடிக்கணக்கான கடன்களாக உனக்கு இருந்தாலும் என்ன, அதனை என்னால் ஒரு நிமிடத்தில் உன் சூழ்நிலையை மாற்ற முடியும். இதனை நீ முழுமையாக நம்பு. யாரும் என்னை மீறி உனக்கு எந்த தீங்கும் செய்துவிட முடியாது. உனக்கு இத்தனை நாளாக தீங்குகள் செய்தது அனைத்தையும் உன் போலி உறவுகள்தான். இதனை புரிந்து கொண்டாய் என்றால், இதனை இன்று நீ புரிந்து கொண்டாய் என்றால், நான் நிச்சயமாக ஒன்று உனக்கு சொல்ல விரும்புகின்றேன். இன்றிலிருந்து, இந்த நொடியிலிருந்து எந்த பிரச்சனையும் உன்னை நெருங்காது. இந்த வைகாசி செவ்வாயில் எனது வேலை தொட்டுவிட்டு தானே எனது தெய்வ வாக்கினை நீ கேட்க வந்தாய். இன்னும் 12 நிமிடத்தில் உனக்கு பெரும் அதிசயம் நடக்கப் போகின்றது. இந்த அதிசயம் உன் வாழ்வை மாற்றும் அதிசயம். உன் அத்தனை கர்மங்களிலிருந்தும் நீ விடுபடும் அதிசயம். ஆம், இதனை இன்று நான் நடத்தியே தீரப்போகின்றேன். இனி உன் வாழ்வினில் அன்பும் சிரிப்பும் மிகுதியாக இருக்கட்டும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.